இப்போ சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். சாப்பாடு கொஞ்சம் தானே குக்கரில் வச்சாச்சு. இந்த பக்கம் முட்டைக்கோசும் பருப்பும் போட்டு ஒரு கூட்டு மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் பருப்பு வேக வச்சதுனால உப்பு பருப்பு எடுத்தாச்சு. தக்காளி போட்டு நம்ம வதக்குவோம்ல, அப்போவே கொஞ்சம் தக்காளி எடுத்து கொஞ்சம் சாப்பாடு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றேன். இது நான் ஸ்கூலுக்கு போகும்போது எங்கள் அம்மா செஞ்சு கொடுப்பாங்க. அப்போ சாப்பாடு மட்டும்தான் செஞ்சுருப்பாங்க, குழம்பு செய்ய மாட்டாங்க. ஒரு கரண்டியில் ஒரு சின்ன வெங்காயம், ஒரு மிளகாய் போட்டு ஒரு தக்காளி போட்டு வதக்கி கொடுப்பாங்க. அப்புறம் அதை போட்டு சாப்பிடுவேன். தக்காளி கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்கும். இப்போ அதே ஞாபகமாக கொஞ்சமாக எடுத்து சாப்பாடு போட்டு சாப்பிட்டு பார்த்தேன். சரி, இதையும் ஒரு வீடியோவை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கிறேன். இப்போ குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்குது. இது பருப்பு முட்டைக்கோஸ் போட்டு கூட்டு தான். இதில் புளியெலாம் சேர்க்க மாட்டேன். அதனால் தக்காளி கொஞ்சம் சேர்த்தியாச்சு, அதிகமாக சேர்த்தியாச்சு. இதுதான்.